தமிழக அமைச்சரவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ள நிலையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சரான உதயநிதி ஸ்டாலின் இன்று துணை முதல்வராக பதவியேற்க உள்ளார். காஞ்சிபுரத்தில் திமுகவின் பவள விழா நடந்து முடிந்த சில மணித்துளிகளில் அக்கட்சியின் இளைஞரணி செயலாளரான அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினின் பரிந்துரையை ஏற்று ஆளுநர் மாளிகை அறிவிப்பு வெளியிட்டது. இதனையடுத்து உதயநிதி இன்று பிற்பகல் துணை முதலமைச்சராக பதவியேற்க உள்ளார். அவருக்கு கூடுதலாக திட்டமிடல் மற்றும் வளர்ச்சித்துறையும் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த அறிவிப்பை தொடர்ந்து அமைச்சர் உதயநிதி முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்றார். அதேபோல் மூத்த அமைச்சர்களும் சால்வை அணிவித்து அவருக்கு வாழ்த்து தெரிவித்தனர். இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ள அமைச்சர் உதயநிதி, தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சராக பணியாற்றுவதற்கான வாய்ப்பை முதலமைச்சர் தமக்கு அளித்துள்ளதாகவும், துணை முதலமைச்சர் என்பது பதவி அல்ல, பொறுப்பு என்பதை உணர்ந்து மக்களின் ஏற்றத்திற்காக பணியாற்றுவோம் என்றும் தெரிவித்துள்ளார். உதயநிதி ஸ்டாலின் துணை முதலமைச்சராக அறிவிக்கப்பட்டதை அடுத்து திருவாரூர் மாவட்டம் மன்னார்குடியில் திமுகவினர் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். துணை முதலமைச்சராக இன்று பதவியேற்க உள்ள உதயநிதி ஸ்டாலினுக்கு அரசியல் தலைவர்கள் உட்பட பல்வேறு தரப்பினரும் வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.